ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொட்டீன் விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விலாகில் நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி விலாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனிங் ரொட்டீனோட ஸ்டார்ட் ஆகுது. சொல்லப்போனால் இந்த விலாக் ஃபுல்லாகவே க்ளீனிங் ரொட்டீன் தான் இருக்க போகுது. என்னோடய வீக்லி அண்ட் டெய்லி க்ளீனிங் ரொட்டீன் வந்து இந்த விலாகில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கிட்டே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய மோட்டிவேஷ்னல் டிப்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுலேயும் யாருமே மோட்டிவேட் பண்ண இல்லைன்னா கூட நாமளே எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றிலாம் நிறைய வீடியோஸில் நான் உங்க கூட நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நிறைய நேரங்களில் ஒரு மோட்டிவேஷன்லே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். எந்த வேலையை செய்கிறதுலையும் ஆர்வம் காட்ட மாட்டோம், எந்த வேலையை செய்கிறதுலையும் நமக்கு பெருசாக ஒரு விருப்பம் இருக்காது. ஒரு மாதிரி எப்போவுமே எதையோ ஒன்று நம்ம லைஃப்பில் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அப்படின்னு நினச்சி ஒரு லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். பட் அதை சரி பண்ணணும்னு நம்மள நிறைய பேர்த்துக்கு தோணும். அதுக்கான வழி எப்படி அப்படின்றது தான் தெரியாமல் இருக்கும். சில பேருக்கு நம்ம லைஃப்பை ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது கூட தெரியாது. ஏன்னா நமக்குன்னு ஒரு ரொட்டீன் லைஃப் இருக்குது. காலையில் எழுந்திரிச்சோம் அப்படின்னா வீட்டில் இருக்க வேலையே சரியாக இருக்கும். அதுலேயும் ஒர்க்கிங் உமனாக இருந்தாங்க அப்படின்னா வீட்டில் இருக்க வேலையும் பார்த்துட்டு கடகடன்னு ஆஃபீஸ் கிளம்பி ஓடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டீனுக்குள்ளே சிக்கியிருக்கும் பொழுது நம்ம லைஃப்பில் எந்த விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல நம்ம லேக் ஆகிறோம், எந்த இடத்துல நம்மளோட லைஃப்பில் மோட்டிவேஷனே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை முழுமையாக வாழாமல் இருக்கோம் அப்படின்றது நம்மள நிறைய பேர்த்துக்கு தெரியாமலே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பத்திலே சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாமல் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், தேவையில்லாத டென்ஷன், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இரிட்டேட் ஆகிறது, எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுலையும் ஆர்வம் இல்லாமல் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். அப்படி நம்ம லைஃப்பில் மோட்டிவேஷனே இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியக்கூடிய சில சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே உங்களுக்குள்ள ஒரு மன அமைதியே இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயங்கரமாக எரிச்சலாகிறீங்க, கோவப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இந்த மன அமைதி இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றம் தேவைப்படுது. இப்போது கரண்ட் லைஃப் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவான மாற்றம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேலையிலையோ இல்லை உங்களோட பர்சனல் லைஃப்லேயோ அடுத்த ஒரு ஸ்டேஜ்க்கு போகணும், நான் வந்து என்னோடய லைஃப்பில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அதுக்கான வழி தெரியாமல் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நம்ம மனசு வந்து ஒரு நிலையாக இருக்காது. ஒரு நிலையாக இல்லாதப்போ மன அமைதி வந்து இருக்காது. மன அமைதி இல்லாதப்போ சின்ன சின்ன விஷயங்கள் யாராவது நார்மலாக பேசினா கூட பயங்கரமாக கோவம் வரும், எரிச்சலாகும். ஸோ இது வந்து தொடர்ந்து உங்ககிட்ட நடந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் எப்போவுமே இதே மாதிரியே பிஹேவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கவனம் கொடுங்க. அந்த எரிச்சலுக்கான அந்த மன அமைதியின்மைக்கான காரணம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை ஸ்டார்டிங்லே சரி பண்ணுங்கள். இல்லைன்னா அது உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணும், உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடும். ரெண்டாவது சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த, ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயத்த இப்போது ரீசன்ட் டைமில் பண்ணுறதே மறந்து போச்சு, இல்லை அதை பண்ணுறதையே விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனம் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனசு வந்து ஏதோ ஒரு விதத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை எதையோ நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு தானே அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் ட்ரைவ் பண்ணால் ரொம்ப மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன், எப்படின்னாலும் மார்னிங்லேருந்து நைட்டுக்குள்ளே ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு 2 வீலர் எடுத்துகிட்டோ இல்லை கார் எடுத்துகிட்டோ ட்ரைவ் பண்ணுவீங்க. இல்லை ஒரு கேம்ஸ் வந்து ரெகுலராக நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து விளையாடுவீங்க.
இல்லை ஒரு டான்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் நீங்கள் கிளாஸஸ் போய் அட்டன் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷன் கொடுக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாகவும் இருந்திருக்கும். பட் அந்த மாதிரி நீங்கள் டெய்லி பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இப்போ கொஞ்ச நாளாக பண்ணாமலே விட்டுட்டீங்க, மறந்து போயிட்டீங்க, அதில் ஒரு கண்டினியூட்டியே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கொஞ்சம் லேக் ஆகுறீங்க, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு தானே அர்த்தம். ஏன் இவ்வளோ நாளாக நம்ம அந்த விஷயத்தை பண்ணாமல் இருந்தோம், அப்படி நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணாமல் இருந்துட்டு வேறு எந்த விஷயத்தில் நம்மளோட கவனம்லாம் இருந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள். அது என்ன ப்ராப்ளம் அப்படின்றத உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்படி ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சால் தானே அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத தேட ஆரம்பிப்போம். இந்த மாதிரி உங்களோட பேஷன் மேலேயோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்து மேலேயோ ஆர்வம் குறையும் பொழுது நீங்களே அது ஒரு சிம்டம்ஸாக எடுத்துக்கோங்க. நம்மளோட லைஃப்பில் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல லேக் ஆகிறோம், எங்கேயோ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆரம்பத்திலே சரி பண்ணவும் முயற்சி பண்ணுங்கள். 3வது சைன் என்னென்னா, லைஃப்பில் நீங்கள் நிறைய நேரங்களில் ஒரு மாதிரி வெறுமையாக ஃபீல் பண்ணுறீங்க, லைஃப்பில் எதுவுமே இல்லாத மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் டீமோட்டிவேஷன் ஆகுறீங்க அப்படின்றதுக்கான ஒரு சிம்டம் தான். இந்த ஒரு வெறுமையான ஃபீலிங் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் நினச்ச விஷயம் நடக்காதப்போ, அப்படி இல்லைன்னா நம்ம லைஃப்பில் நம்மளை சுற்றி எந்த விஷயமே சந்தோஷமாக நடக்கலை, எதுவுமே வந்து நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கும்போது தான் நம்மளோட லைஃப் வந்து நமக்கு ரொம்ப வெறுமையாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலைமையிலேருந்து வெளிவரணும்னு நினச்சிங்கன்னா லைஃப்பில் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களில் நெகட்டிவ் மட்டுமே பார்க்காம சின்ன சின்ன சந்தோஷங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதில் கொஞ்சம் கவனம் கொடுக்க ஆரம்பிங்க. அப்போது உங்கள் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டுக்கு மாற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த விஷயம் நீங்கள் நினச்சது நடக்காமல் இருக்கோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க, இன்னும் என்னெல்லாம் பண்ணுனா அந்த விஷயம் நமக்கு சீக்கிரமே நடக்கும் அப்படின்றதில் கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிங்க. அப்படி நீங்கள் அந்த விஷயத்துக்காக கவனம் செலுத்தும் பொழுது நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸான மனநிலைமையிலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிப்பீங்க. அப்போது உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு சின்ன மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதை அப்படியே பிடிச்சு முன்னேறி போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா லைஃப்பில் நீங்கள் நினச்ச விஷயங்களும் சீக்கிரமே நடக்கும். ப்ளஸ் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், பாசிட்டிவாகவும் நடக்கும். 4வது சைன் என்னென்னா, எப்போ நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்க ஆரம்பிக்கிறீங்க, அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, அவங்கள நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ, அப்போது உங்களோட லைஃப்பில் எங்கேயோ ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கீங்க, உங்களோட லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி தனிமைப்படுத்திக்க ஆரம்பித்தாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஸ்டேஜில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அதை அடுத்த ஸ்டேஜ், அதாவது டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல இந்த மாதிரி உங்களை தனிமைப்படுத்திக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட மனசு விட்டு உங்களோட பிரச்சனை என்ன அப்படின்றத பேசி அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இந்த ஒரு டிப்ரெஸ்டான ஸ்டேஜுக்கு போகிறத நம்ம தவிர்க்கவும் முடியும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸான மனநிலைமையிலேருந்து நம்ம வெளிவரவும் முடியும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன நெகட்டிவான சிம்டம்ஸ் நமக்குள்ளே வரும்பொழுது அதுக்கு கொஞ்சம் கவனம் கொடுத்து அதை ஆரம்பத்திலே சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பும் எப்போவும் ஒரு மோட்டிவேஷனோட ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக சந்தோஷமாக ஒரு புத்துணர்ச்சியோட நம்மளோட டெய்லி லைஃப்பை லீட் பண்ண முடியும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.